போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். வாழ்வு வழங்கும் வார்த்தையாக வாழ அழைக்கின்றார், வாரி வழங்கும் வள்ளலாக பரமன் அழைக்கின்றார். வாழ்வு வழங்கும் வார்த்தையாக வாழ அழைக்கின்றார், வாரி வழங்கும் வள்ளலாக பரமன் அழைக்கின்றார். நிறைந்த வாழ்விலே நம்மை நிரப்பவே, நிறைந்த வாழ்விலே நம்மை நிரப்பவே, இனிய தேவன் நம்மை அழைக்க இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய இறை மக்களே, இன்றைய திருப்பலியில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இறைவனை போற்றவும் அவருடைய அருளை பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் லூக்கா மண்டலம் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைய மைய சிந்தனையானது சொல்லும் செயலும் ஒன்றாகிட என்பதாகும். இன்றைய வாசகங்கள் இறைவனின் மகிமையும் தாழ்மையும் வாழ வேண்டிய அவசியத்தையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமது ஆசிரியர் என்பதையும் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒருவருக்கொருவர் அன்புடன் வாழ வேண்டும் என்பதையும் நற்செய்தி நினைவூட்டுகிறது. இந்த திருப்பலியில் நமது குடும்பங்கள், சமூகத்தினர் மற்றும் தேவைகளோடு இறைவனிடம் நம்மையே அர்ப்பணிப்போம். இறைவனின் வார்த்தையை நம் உள்ளத்தில் ஏற்று அதன்படி வாழ அருள் வேண்டி பக்தியுடன் இத்திருப்பலியில் பங்கேற்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, புனித வியாகுல அன்னை திருத்தலத்தில் கூடியிருக்கின்றோம்.
மறை சாட்சி புனித தேவசகாயம் உயிர் துறந்த மண்ணில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்தியாவின் கல்வாரி, தமிழகத்தின் கல்வாரி என போற்றப்படுகின்ற புனித மலையில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த புனிதமான இடத்தில் நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்பதன் வழியாக இறைவன் தன்னுடைய பேரிரக்கத்தை நமக்கு வழங்குவார் என்ற உறுதிப்பாட்டோடு ஒன்று கூடி ஜெபிக்கின்றோம். இன்றைய நாள் நம்முடைய அன்னை மரியாள் அரசியாக முடிசூட்டப்பட்ட நினைவை சிறப்பிக்கின்றோம். அந்த அன்னை நம் எல்லோரையும் அரவணைக்கும் தாயாக, ஆற்றுப்படுத்தும் தாயாக இந்த திருத்தலத்திலும் விளங்குகிறாள். செப்டம்பர் 15ஆம் நாள் இந்த திருத்தலத்திலே இந்த அன்னையினுடைய தேதி திருவிழாவை நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். அன்னை நமக்காகவும் இந்த புனித மலையில் ஒன்று கூடி வருகின்ற அனைத்து நம்பிக்கையாளர்களுக்கும் நலத்தையும் வளத்தையும் வழங்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். பலியில் பங்கேற்பதற்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று வீணரசில் உம் பிள்ளைகளுக்குரிய மாட்சியடைய அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய முதல் வாசகமானது எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அரியணையும் கால் மண்ணையுமாய் விளங்கும் ஆலயத்தில் அவரை வழிபட நாம் செல்லும் பொழுது ஆண்டவரது மாட்சியின் ஒளி நம்மேல் ஒளிர்வதையும் அவரது குரல் பெருவெள்ளத்தில் பேராட்சி போல் நம் காதுகளில் ஒலிப்பதையும் எடுத்து கூறும் இவ்வாசகத்தை வாசிக்க கேட்போம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43,
இறை வார்த்தைகள் 1 முதல் 7 வரை. அந்நாட்களில் மனிதர் ஒருவர் கோவிலின் கிழக்கு நோக்கிய வாயிலுக்கு என்னை அழைத்து சென்றார். இதோ இஸ்ரேலின் ஆண்டவரது மாட்சி கிழக்கு பகுதியிலிருந்து வருவதை கண்டேன். அவரது குரல் பெருவெள்ளத்தில் இரைச்சல் போல் இருந்தது. நிலமோ அவரின் மாட்சியால் ஒளி வீசிற்று. நான் கண்ட காட்சி அவர் நகரை அழிக்க வந்தபோது நான் கண்டது போன்றும் கேபார் ஆற்றோரும் நான் கண்டது போன்றும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். ஆண்டவரின் மாட்சி கிழக்கு நோக்கிய வாயில் வழி கோயிலினுள் நுழைந்தது. பின்னர் ஆவி என்னை தூக்கி உள்முற்றத்திற்கு அழைத்து சென்றது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அம்மனிதர் என் அருகில் நிற்கையில் கோவிலிலிருந்து வேறொருவர் என்னுடன் பேசுவதை கேட்டேன். அவர் உரைத்தது, மானிடா, இது என் அரியணையின் இடம், என் கால்மனைக்கான இடம். இங்குதான் நான் இஸ்ரேலருடன் என்றென்றும் வாழ்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். 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 மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்ற உண்மை முளைத்தெழும். மின்னினின்ற நீதி கீழ்நோக்கும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். மாட்சி குடிகொள்ளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார். ஏனெனில்
கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றன. ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்துவதற்குரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இறக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, அரசியான அன்னை மரியாளுடைய நினைவை இன்று சிறப்பிக்கின்றோம். அன்னை மரியாளை எண்ணி பார்க்கிற பொழுது அவருக்கு விழாக்கள் ஏராளம். நமது திருத்தலத்தின் பாதுகாவலராக இருக்கின்ற வியாகுல அன்னைக்கும் நாம் ஆண்டுக்கு 2 முறை விழா எடுக்கிறோம். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தேதிப்படி வியாகுல அன்னைக்கு விழா கொண்டாடுகிறோம். அதற்கு முந்தைய நாள் மாலை ஆராதனை, நன்றி வழிபாடு எல்லாம் சிறப்பிக்க இருக்கிறோம். வருடந்தோறும் இந்த விழாவிற்கு பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் வந்து அன்னையிடம் ஜெபித்து செல்வதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று அன்னைக்கு
பல இடங்களில் பல்வேறு பெயர்களில் திருத்தலங்கள் இருக்கின்றன. ஏராளமான ஆலயங்கள் இருக்கின்றன. அன்னை மரியாளுக்கு அதிகமான பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. காட்சியின் பெயரால் பெயர்கள், அவருடைய மாட்சியின் பெயரால் பெயர்கள், இவ்விதமாக அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வழங்கப்பட்டிருக்கின்ற பெயர்கள் அதிகம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் அன்னை மரியாள் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடினோம். சரியாக 7 நாட்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாள் அன்னை மரியாள் அரசியான அந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறான். அன்னை மரியாள் சாதாரண ஒரு பெண். இவர் எப்படி அரசியாக நினைவு கூற முடியும்? ஒரு எளிமையான பெண். இவர் எப்படி அரசியாக கொண்டாடப்பட முடியும்? இவர் பெற்றெடுத்த மகன் இயேசு அரசராக சொல்லப்பட்ட போது, நீர் யூதரின் அரசானா என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது, அரசர் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. இவ்வாறு சொன்ன ஆண்டவர் ஒருபோதும் இந்த உலகத்தின் அரசர்களை போன்று காட்சியளிக்கவோ அல்லது ஆட்சி செய்யவோ விரும்பாதவராகவே இருந்தார். அந்த இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியாள் மிக சாதாரணமான பெண். ஏன் ஒரு வகையில் ஒரு மகனை பெற்றெடுப்பதற்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் வாழ்க்கை நடத்தியவர். அப்படிப்பட்டவரை எப்படி அரசியாக நினைவு கூறுவது, அரசியாக நினைத்து கொண்டாடுவது? மாட மாளிகைகள் இல்லை, மாட மாளிகைகளில் அவர் வசித்ததும் இல்லை, கோட்டைக்குள் அவர் மாபெரும் அரசி என்ற நிலையில் வாழ்ந்ததும் இல்லை. அப்படி என்றால் எப்படி இவர் அரசியாக நினைவு கூறப்படுகிறார்? ஒரு வகையில் அரசர் அல்லது அரசி என்பவர் யார், எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை சற்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு அரசர் அல்லது அரசி என்கிறவர் முதல் நிலையில் கடவுள் மீது நம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டும். அந்த ஒரு பண்பு இந்த அன்னை மரியாளிடம் இருந்ததா என்றால் முழுமையாகவே இருந்தது. ஆண்டவரின் விருப்பம் எதுவோ அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று முழுமையாக தன்னை வழங்கிய நிலையில் இந்த அன்னை மரியாள் எவ்வளவுக்கு முழு நம்பிக்கையுடையவராக இருந்திருக்கிறார் என்பது புலனாகிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்கின்ற அன்னை மரியாள் அடுத்த ஒரு பண்பு நலனாக தன்னில் வைத்திருந்தது உதவி செய்கின்ற ஒரு மனப்பாங்குடையவராக திகழ்ந்தார். அரசி அல்லது அரசர் என்றால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து மனித மீது அளவு கடந்த பற்றும் பாசமும் வைத்து சக மனிதர்களுக்கு உதவி செய்கின்றவராகத்தான் இருக்க முடியும். இங்கு அன்னை மரியாள் கடவுளுடைய நம்பிக்கையில் நிலைத்து நிற்பதால் அருள் பெற்றவராக காட்சியளிக்கிறார். அந்த அருளை ஒருபோதும் வீணாக்க முடியாது என்பதில் கருத்தாக இருக்கிறார்.
எனவே அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்வதற்கு இவர் வெறுமனே சொல்லளவில் இருக்கவில்லை, செயல் வடிவம் கொடுக்கிறார். மாறாக செயல்களால் பரிணமிக்க கூடியவர். எனவே அன்னை மரியாள் எலிசபெத்து சந்திப்பு ஏற்பட்ட பொழுது அங்கு உதவி என்னும் ஒரு செயல் உருவெடுத்த பொழுது அந்த தேவையில் இருக்கிற அந்த எலிசபெத் அம்மாள் ஆண்டவரை கண்டுகொள்கிறார். எனவேதான் அந்த எலிசபெத் அம்மாள் சொல்லுவார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அங்கு மரியாள் தனியாக செல்லவில்லை, ஆண்டவரை சுமந்தவண்ணமாக சொல்லுகிறார். எனவே அந்த தாய், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்கிறார். அது மட்டுமல்ல, அந்த நேரத்திலே வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. தான் மட்டுமல்ல, தான் சுமந்திருக்கிற அந்த குழந்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறது. உதவி என்ற நிலையில் வாழுகின்ற பொழுது, உதவி செய்து வாழுகின்ற பொழுது ஆண்டவரை காண முடியும். நமது மனமும் மகிழ்ச்சியால் துள்ள முடியும் என்ற அற்புதமான ஒரு நிலையை அங்கு நாம் எண்ணி பார்க்க முடிகிறது. இவ்வாறு ஒரு அரசு என்கிறவர் அடுத்தவரை எண்ணி பார்க்கிறவராகவும் அடுத்தவருக்கு உதவி செய்கிறவராகவும் அதற்காக ஓடோடி செல்கிறவராகவும் விரைந்து சென்று பணி விடை புரிகின்றவராகவும் இருக்க முடியும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக அன்னை மரியாள் அமைகிறாள். அது மட்டுமல்ல, உடன் பயணிக்கின்ற ஒரு நபர்தான் அரசியாக இருக்க முடியும். ஒதுங்கி நிற்கிறவர், கட்டளையிடுகின்றவர் ஒரு அரசியாகவோ அரசராகவோ இருக்க முடியாது. எனவே நாம் அன்னை மரியாளை பார்த்தோம் என்றால் அவர் இயேசுவோடு உடன் பயணம் செய்கிறவராக இருந்தார். எத்தகைய இடர்வரினும் நான் உன்னை பிரியேன் என்பதில் திட்டவட்டமாக இருந்தார். இடரல்கள் தான், துன்பங்கள் தான், துயரங்கள் தான், வேதனைகள் தான், சுமக்க முடியாத சுமைதான். எனினும் உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரியேன். இதுதான் வழி நடத்துதல் பணியை செய்கின்ற ஒரு அரசருக்கோ அரசிக்கோ இருக்க முடியும். அத்தகைய ஒரு பண்பை அன்னை மரியாள் தன்னகத்தை வைத்திருந்தாள். மக்கள் கண்ணீரோடு கவலையோடு எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன் என் மக்களின் விடுதலைக்காக என்று சொல்லி மோசே தலைமையில் ஒரு மாபெரும் விடுதலை பணியை செய்தார். இங்கு இயேசு இறக்கும் சூழல் உருவெடுக்கிறது. எல்லோரும் சிறை போவார்கள், தன்னுடைய சீடர்கள் எல்லாம் கலங்கி போவார்கள் என்ற நிலை வருகின்ற பொழுது அங்கு விடுதலை பயணத்தில் நிகழ்ந்தது போன்று இங்கும் ஒரு விடுதலை பயணம் துவங்குகிறது. அது பழைய ஏற்பாட்டு விடுதலை பயணம், இது புதிய ஏற்பாட்டு விடுதலை பயணம். அங்கு யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்ன பொழுது மோசே முன்வைக்கப்படுகிறார். இங்கு அந்த சீடர்களை பார்த்து, நீங்கள் கலங்க வேண்டாம், துயருற வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம், உங்களை வழிநடத்துவதற்கு நான் ஒரு தாயை தருகிறேன். எனவேதான் இதோ உம் தாய் என்று சொல்லி துயருற்ற அந்த மானிடத்திற்கு ஒரு தாயாக அன்னை மரியாளை ஆண்டவரே கொடுத்தார். இங்கு ஒரு புதிய விடுதலை பயணத்தை ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளின் தலைமையில் துவங்கி வைக்கிறார். மானுடம் விடுதலைப்படுவதற்காக தன்னையே முற்றிலும் கையளித்த அந்த அன்னை உடைக்கப்பட்ட பொழுதும் பிறர் உடைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்த அந்த அன்னை ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார்.
ஆண்டவரால் உயர்த்தப்பட்ட அந்த அன்னை அரசியாக விண்ணுலகில் மாட்சி பெறுகிறார். திருவெளிப்பாட்டு நூலில் ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாம் வாசிக்க கேட்டோம். இவள் கதிரோனை ஆடையாக அணிந்திருந்த 12 விண்மீன்களை முடியென சூடியிருந்தாள். நிலாவின் மீது நின்று கொண்டிருந்தாள். உலகின் தீமைகள் என்று வர்ணிக்கப்படுகின்ற அரக்கப்பாம்பு அவளுடைய காலடிக்குள் இருந்தது. பாருங்கள், எத்தகைய ஆற்றல் மிக்க அன்னை, எத்தகைய சக்தி மிக்க அன்னை. எவ்வாறு இறைமகன் இயேசு ஆற்றல் மிக்கவராக சக்தி மிக்கவராக மிக சிறந்த பணிகளை ஆற்றினாரோ, அப்பொழுது ஆண்டவரை, கடவுளை அவரை பார்த்து, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படுகிறேன் என்று சொன்னாரோ, அதே போன்று இந்த அன்னை செய்த செயல்கள், இந்த அன்னை வெறும் பேச்சளவில் இல்லாமல் இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டது போன்று பரிசேயர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள், பழுவை பிறர் மீது சுமத்துவார்கள். இவர்கள் எதையும் தங்களுடைய நுனி விரலால் கூட தொட்டு பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவராக இல்லை, மாறாக அவருடைய பேச்சும் செயலும் ஒன்றாக இருந்தது. அவருடைய பாடலில் மிக தெளிவாக பேசுகிறார், அதை வாழ்வாக்கி காட்டினார். சுமக்க முடியாத சுமையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். யாரின் பொருட்டு? கடவுளின் பொருட்டு. யாருக்காக? மக்களுக்காக, மானுடத்திற்காக. எனவேதான் அவர் உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்ட அவர் அரசியாக நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறார். அந்த அன்னையினுடைய திருத்தலத்தில், அவருடைய பராமரிப்பில், அவரை நம்பி வாழ்ந்த மறைசாட்சி புனித தேவசகாயத்தினுடைய பார்வையில், அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த புனித மலையில் வாழ்கின்ற நாம் எல்லாரும் இத்தகைய பண்பு நலன்களை நம்மகத்தே சுமக்க வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும். வெறுமனே வார்த்தையை கொடுக்கின்றவர்களாக, வார்த்தையை வாசிக்கின்றவர்களாக மட்டுமில்லாமல், நாம் நம்பி வாசிக்கின்ற இறை வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான வாழ்வும் மலரும். இறை வார்த்தையை கேட்டு தியானித்த அவர் அதை செயலாக்கி காட்டினார். நாமும் அன்னையினுடைய மக்கள். எனவே அத்தகைய பண்பு நலனை வளர்த்தெடுப்பதில் ஆர்வம் கொண்டு ஒருவர் ஒருவருக்காக என்ற நிலையில் உதவி செய்கின்றவர்களாக, உடனிருப்பவர்களாக, ஒருவர் மற்றவர்களுக்காக பரிந்துரைக்கின்றவர்களாக, ஒருவர் மற்றவரை பாதுகாக்கின்றவர்களாக, இன்னொருவரினும் தெரியாது இருக்கின்றவர்களாக, உள்ளம் உடைக்கப்படுகின்ற பொழுதும் பிறர் உள்ளம் உடைக்கப்படாது கூடாது என்ற உணர்வோடு வாழ்கின்றவர்களாக வாழ்வதற்கு வரம் கேட்போம். ஆமேன். எழுந்து நிற்போம். நம்பிக்கை உணர்வோடு புனிதமலையில் ஒன்று கூடியிருக்கிற நாம், புனிதமலையின் புனித வாழ்வதற்கு நமக்காக பரிந்து பேசுகின்ற வியாகுல அன்னையிடம் நம்பிக்கை வைத்து, மறைசாட்சி புனித தேவசகாயத்தின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடம் நமது வேண்டுதல்களை எடுத்துச் சொல்லுவோம். அன்பு இறைவா, இறை மக்களை இறை வழியில் வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினரை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து, அவர்கள் வார்த்தையும் செயலும் ஒன்றிணைந்து கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு வெளிப்படுத்த தேவையான துணிவையும் நம்பிக்கையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்களுக்கெல்லாம்
அரசரே எம் இறைவா, தலைமைத்துவத்தில் இருக்கும் அனைத்து தலைவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களும் ஏழை எளியோர்கள், தேவையில் இருப்போர் அனைவருக்கும் பாகுபாடின்றி நமக்கு கிடைத்த அதிகாரம் மக்களுக்கு சேவை செய்ய இறைவன் தந்த வாய்ப்பு என்பதை உணர்ந்து அவர்கள் சொல்லும் வாக்குறுதியை செயலாக்கிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இறை பலியில் இணைந்து இறை ஆசீரை நிறைவாக பெற வந்திருக்கும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் எங்கள் அன்றாட வாழ்வில் அதை செயல்படுத்துவர்களாகவும் பிறரை மன்னிக்கும் மனம் எங்களிடையே மலரவும் தேவையில் இருப்போருக்கு உதவும் கரங்களாக நாங்கள் மாறிட வரந்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவுள்ளவரே இறைவா, இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோயினால் அவதியுறும் மக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நோயில் இருந்து விடுபட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நம்பிக்கை உணர்வோடு உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட தேவைகளுக்கு தயவாய் இறங்கும். புனித மலையில் புனித வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்தில் மறைசாட்சி புனித தேவசகாயம் உயிர் துறந்த இந்த இடத்தில் அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிற வேண்டுதல்களை ஏற்றருளும். மாதா தொலைக்காட்சி வழியாக உலகம் முழுவதும் இருந்து ஜெபிக்கின்ற மக்கள் எத்தகைய தேவைகளை மனதில் நிறுத்தி ஜெபிக்கின்றார்களோ அவருடைய ஜெபங்களை நீர் ஏற்றருளும். திருத்தலத்திற்கு, புனித மலைக்கு, தமிழகத்தின் இந்த கல்வாரிக்கு பல இடங்களிலிருந்து வருகின்ற திருப்பயணிகள் ஒவ்வொருவரும் எத்தகைய வேண்டுதலில் ஈடுபடுகின்றார்களோ அத்தகைய வேண்டுதலை நீர்தாமே ஏற்றவர்களுக்கு வாழ்வு கொடும். எல்லா நிலைகளிலும் உடனிருந்து வழிநடத்தும் இளாண்டவராகிய கிறிஸ்து வெளியாகுமே மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே என்னும் பலியாக அளித்தரும் நேரம் என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே என்னும் பலியாக அளித்தரும் நேரம். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாளின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்துமை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடுகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுணங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சிடுகளுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்களாகிய நஸ்ரீன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித வியாகுல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பேச்சு பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கும் அழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாமெல்லாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. எனது விழியில் உனது பார்வை, எனது நாவில் உனது மொழிகள், எனது நெஞ்சில் உனது கனவு இறைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு மக்களாக புனித வியாகுல அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
விண்ணகமே இறங்கி வருமே. அம்மா உந்தன் பரிந்துரையா மன்னகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன் அருள்மழையால் அம்மா உந்தன் அருள்மழையால் விண்ணகமே இறங்கி வருமே. அம்மா உந்தன் பரிந்துரையா மன்னகமே மகிழ்ந்திடுமே. அம்மா உந்தன்